எனக்கு மட்டும் தான் அந்த மாரிலாம் தோணுதா? இல்ல உங்களுக்கும் இந்த மாரி தோணியிருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா சில பேர் படிப்புக்காக வெளில வந்துட்டு இருப்பாங்க. சில பேர் வொர்க்குக்காக ஃபேமிலிய விட்டு வந்து தனியா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னோட கதறல்ஸ் புரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்ல இருக்கும்போது கண்டிப்பா ஒரு வேலையுமே வந்து பார்த்துருக்க மாட்டோம். நான் தனியா வந்து இருக்கும்போது, கண்டிப்பா வீட்ல இருக்க வொர்க்கையும் நம்ம தான் பார்க்கணும். ஆஃபீஸ் போய் இருக்கிற வொர்க்கையும் நம்ம தான் பார்க்கணும். அதுவும் இந்த சமைக்கும்போது வரும் பாருங்க ஒரு கடுப்பு. நான் என்ன சமைக்கிறேன்னு சொல்லி எனக்கே தெரியாது. ஆனா அத சாப்பிட்டு பார்த்துட்டு யாராவது குறை மட்டும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பன்னா நீங்களே போய் சமைச்சுக்கோங்களேன் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாரி நான் சொல்லிருவேன். அப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு, ச்சே நம்ம அம்மா சமைச்சு நம்மகிட்ட ஒண்ணு ஒண்ணா கேட்டுருக்காங்க. காரம் நல்லாயிருக்கா? உப்பு நல்லாயிருக்கா? டேஸ்ட்டா இருக்கா? அப்படின்ற மாரி. ஆனா அப்போதைக்கு நம்ம கண்டிப்பா வந்து உண்மைய சொல்லியிருக்க மாட்டோம். நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு தான் சொல்லியிருப்போம். ஸோ அப்பதாங்க எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. இந்த நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கலாமே. நம்ம ஏன் நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு சொல்லி ஏன் நம்ம ஏன் குறையவே கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ உங்க வீட்ல ஏதாவது சமைச்சு குடுக்குறாங்க அப்படின்னா, நல்லாவே இல்லாட்டியும் பரவால்ல. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருங்க. அவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிடும். அதே மாரி நான் ஒர்க் போய் சம்பாரிச்சு சேலரிய வாங்கி அதில கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ வாங்கி போட்டு அப்படி இப்படின்னு செலவெல்லாம் போக ஒரு ரூ. 10 எடுத்து சேர்த்து வைக்கிறதுக்குள்ள, மனுஷனுக்கு உசுரு போய் உசுரு வருதுடா அப்படின்ற மாரி இருக்கும். அப்பதாங்க தோணுச்சு, ச்சே நம்ம அப்பாலாம் எவ்வளவோ கிரேட் இல்ல அப்படின்ற மாரி இருந்துச்சு. ச்சே அப்பாவும் எப்படிலாம் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ச்சே எல்லாமே வந்து கஷ்டம் தானோ அப்படின்ற மாரி எனக்கு தோணும். எனக்கு இந்த மாரி தாங்க எதையாவது ஒண்ணு தோணிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாரி தோணியிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். டாடா பை பை.